அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயங்களை இந்த வீடியோவில் பார்க்குறோம். தமிழக அரசு போக்குவரத்து கழகத்தில் டிரைவர் மற்றும் கண்டக்டருக்கு உண்டான பணியிடங்களுடைய இறுதி தீர்ப்பு என்னவா இருக்குது. ஸோ இதை பற்றி தாங்க இந்த வீடியோவில் நாம் இப்போ முழுமையாக நம்ம பார்க்குறோம். நம்ம சேனலுக்கு புதிவராக இருந்தீங்கன்னா ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் அண்ட் பெல் ஆல் செட் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனலில் வர அப்டேட்ஸ் எல்லாமே மிஸ் பண்ணாமல் இருக்க இது மிகவும் அவசியங்க. தமிழக அரசு போக்குவரத்து கழகங்களில் அதிக அளவில் காலி பணியிடங்கள் நாளுக்கு நாள் நிகழ்ந்து கொண்டு தாங்க இருக்குது. ஸோ போக்குவரத்து கழகத்தில் டிரைவர், கண்டக்டர், ஏஇ, ஜேஇ, டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் இப்படி அனைத்து விதமான காலி பணியிடங்களை தேர்வு செய்யும் பணிகள் போயிட்டே இருக்குங்க. என்ன சார் இந்த செய்முறை தேர்வில் ஒரே ஒரு வித்தியாசமான கால் லெட்ரு இதெல்லாமே இறுதித்தன்மையாக என்ன தான் இருக்குது, இந்த செய்முறை தேர்வுடைய கால் லெட்டரில் நமக்கு என்ன தான் இறுதியாக கிடச்சிருக்கு அப்படின்றத நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா, அரசு விரைவு போக்குவரத்து கழகம் தினக்கூலி ஓட்டுநர் நடத்துனருடன் பணியிடங்களுக்கு பெறப்பட்ட 19/11 அன்று நடந்த எழுத்து தேர்வில் நீங்கள் பங்கேற்றீங்கன்னா உங்களுக்கு உண்டான ரிசல்ட்ஸு கால் லெட்டர். ஸோ அந்த கால் லெட்டரில் பொறுத்த வரைக்கும் என்ன தான் இருக்கும் கால் லெட்டரில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே நீங்கள் ப்ராப்பராக எடுத்துகிட்டு வரணும். அவங்க குறிப்பிட்ட டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே கால் லெட்டரில் எடுத்துகிட்டு வர மாதிரி நீங்கள் பார்த்துக்கணும். அடுத்தடுத்த அறிவிப்புகள், பணியிடங்கள் யார் யாருக்கெல்லாம் காலி பணியிடங்களுடைய அறிவிப்பு, ஸோ புதிய பணியிடங்கள், அந்த நேர்முக தேர்வு மற்றும் செய்முறை தேர்வு இந்த 2 தேர்வுகளுமே நீங்கள் பங்கேற்றுட்டு பாஸ் பண்ணிங்கன்னா மட்டும்தாங்க அரசு போக்குவரத்து கழகத்தில் காலி பணியிடங்களை நிரப்புறதுக்கு உண்டான டைம் வந்தாச்சுங்க. ஸோ தமிழக அரசு போக்குவரத்து கழகத்தில் டிரைவர் மற்றும் கண்டக்டருக்கு உண்டான செய்முறை தேர்வு, நேர்முக தேர்வு, இந்த செய்முறை தேர்வு மற்றும் நேர்முக தேர்வுக்கு தற்சமயம் கால் லெட்டர் எல்லாமே பப்ளிகேஷன் பண்ணியாச்சு. அந்த கால் லெட்டரை பயன்படுத்தி தான் நீங்கள் உங்களுக்கு உண்டானதை செஞ்சுக்கணும். என்ன ஒரு முக்கியமான விஷயம், அப்படி ஒரு கால் லெட்டரில் என்ன தான் அடங்கி இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். ப்ராக்டிக்கல் மற்றும் செய்முறை இன்டர்வியூக்கு உண்டான நேர்முக தேர்வில் என்னென்னலாம் கேட்க போகிறாங்க அப்படின்றதுக்கு உண்டான ஒரு பிரத்யேக வீடியோவை நம்ம சேனல் உங்களுக்காக ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அதில் நீங்கள் என்னென்ன தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயங்கள், ஸோ இதில் பார்த்திங்கன்னா 10th பாஸு, அதுக்கப்புறம் உங்களுடைய டிரைவிங் லைசன்ஸு, கண்டக்டர் லைசன்ஸு, அதுக்கப்புறமா ரொம்ப இம்பார்ட்டண்டானது வாகன அந்த நெறிமுறைகள், அந்த என்ன மாதிரி நீங்கள் எடுத்துருக்கணும். அதே மாதிரி ரிட்டன் எக்ஸாமில் 50 மார்க்குக்கு எவ்வளோ எடுத்திருக்கீங்க, ஸோ மற்ற மதிப்பெண்கள் என்னவாக இருக்கும் அதை பற்றியும் நீங்கள் கிளாரிஃபை பண்ணிக்கணும். ஸோ அடுத்தடுத்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மதிப்பெண்கள் என்ன அளவுக்கு இருக்குது அப்படின்றத உங்களுக்கு அதை பேஸ் பண்ணி உங்களுக்கு டோட்டலாக பார்த்திங்கன்னா ஒரு 80 மார்க்கு இல்லைனா ஒரு 70 மார்க்கு, ஸோ அவ்வளோக்கு கால்குலேட் பண்ணுவாங்க. அந்த செய்முறை தேர்வு, ரிட்டன் எக்ஸாமு அனைத்துமே சேர்த்து தாங்க. ஸோ இப்படி பார்க்குறப்போ பார்த்திங்கன்னா நமக்கு எஸ்சிடிசி ஓட்டுநர் மற்றும் நடத்துனருக்கு உண்டான பணி வாய்ப்பை விரைவில் வெளியிடுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. இதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா நீங்கள் எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம் என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2024 ஒரு டிஎன்எஸ்டிசிக்கு உண்டான காலி பணியிடங்களுடைய அறிவிப்பை விரைவில் வெளியிட போகிறாங்க. அந்த காலி பணியிடங்களுடைய அறிவிப்புக்கு இப்பொழுதே தயாராகி கொள்ளுங்கள். ஸோ மக்களே, தமிழக அரசு போக்குவரத்து சொந்தமான செய்திகளை நீங்கள் உடனுக்குடன் பெறணுமா? நம்ம சேனலோடு இணைந்திருங்கள். அடுத்த வீடியோவில் இன்னொரு செய்தியோடைய உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.